ஆலோசனைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. அன்பார்ந்த நண்பரே, வழி தெரியவில்லையே, இந்த வார்த்தைகளை பேச வேண்டுமா பேசக்கூடாதா, இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்று குழம்பி காணப்படுகிறீர்களா? யாராவது எனக்கு இந்த வழியிலே செல், இதை சொல் என்று எனக்கு சொல்லி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் உங்களுடைய குழப்பமா? அப்படி என்றால் அமைதலாயிருங்கள். ஒரு சில வார்த்தைகள் தேவனை பார்த்து, ஆண்டவரே, நான் செல்ல வேண்டிய சரியான பாதையை, சரியான வழியை எனக்கு காட்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு பேசுங்கள். அவர் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். சரியான பாதையில் நடக்கவும் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று பல வகையில் ஆண்டவரே நாங்கள் திகைத்து கொண்டிருக்கும் போது, அன்பின் தேவனே, உம்மை பார்த்து பேசுகிறோம் ஐயா. எங்களோடு பேசுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன்.